வணக்கங்க. செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் ஈரோடு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் சப்மர்சிபிளுக்கு மாற்றாக ஏர் கம்ப்ரஸர்லேயே 2 பைப்பில் தண்ணி எடுக்கலாம், 3 பைப்பில் தண்ணி எடுக்கலாம். இது ஒரு விவசாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி விவசாயிகளுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் நம்ம சந்திச்சிருக்கிறோம். அவங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் பற்றி சொல்லலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது. நான் வந்து ப்ரொஃபஸர் மூர்த்தி செல்வகுமாரன் இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்துட்டு அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆரம்பிச்சது தான் இந்த செல்கான் இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் பிரச்சனை. ஏன்னா வந்து இன்றைக்கி விவசாயத்துக்கு தண்ணி இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். அதை வச்சு விவசாயிகள் தன்னுடைய லைஃப்பை வந்து பண்ண முடியும். இன்றைக்கி வந்து பருவமழை மாற்றத்தில் போரில் தண்ணி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து 1 இன்ச்சு தண்ணி 2 இன்ச்சு தண்ணி எடுக்கணும் அப்படின்னா சுமார் விவசாயிகள் வந்து பல லட்சங்களை செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணால் கூட அந்த தண்ணி வருமாங்கிறதுக்கு எந்த ஒரு அஷூரன்ஸும் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 10% விவசாயிகள் 5 to 10% விவசாயிகள் சப்மர்சிபிள் மோட்டர் வாங்கி மோட்டரை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மோட்டர் எடுக்க முடியாமல் மோட்டர் மட்டும் போகாத அந்த போரு பயன்படுத்தப்பட்ட போரும் திருப்பி பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி விவசாயிகள் ஒரு பல பிரச்சனைகளை இந்த சப்மர்சிபிள் மோட்டரில் தஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரு மாற்றமாக தான் நம்ம செல்கான் இண்டஸ்ட்ரி செல்கான் ஏர் பம்ப் அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒரு மாடல் ஆரம்பித்தோம், இன்றைக்கி 30 மாடல் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு மாடலாக பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா வீடுகளுக்கு இப்போ வந்து செல்கான் இண்டஸ்ட்ரி விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, வீடுகளுக்கும் தண்ணி எடுக்கலாம். வீடுகளுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மர்சிபிள் மோட்டரில் எடுக்கிறத விட பாதி செலவில் சப்மர்சிபிளுக்கு ஈக்குவலாக தண்ணி எடுக்கலாம். பார்த்திங்கன்னா வீடுகளுக்கான மாடல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா புது மாடல். செல்கான் ஹைப்ரிட்னு சொல்லியிருப்போம். செல்கான் ஹைப்ரிட்னா ஏர் 200 மடங்காக பிரித்து அந்த ஏர் மூலம் தண்ணி எடுக்கிறதுனால ஒரு தண்ணி வந்து ஸ்டோரேஜ் இருக்கும் பட்சத்தில் கண்டினியூஸாக தண்ணி வரும். இது வீடுகளுக்கான மாடல். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு 500 அடி 1000 அடி 1500 அடி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 3 மாடல் நம்ம வச்சுருக்கிறோம். நீங்கள் 1500 அடியாக இருந்தாலும் செல்கான பம்பை வச்சு தண்ணி எடுக்கலாம். அது தொடர்ந்து இந்த ஃபுட்பால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுட்பால் அல்லது ஏர் பம்புன்னு சொல்கிறோம். இது வந்து SS 304 போடுறோம். இதில் உப்பு கட்டுறது குறையுது. நீங்கள் இந்த வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நார்மலாக TDS வேல்யூ 500க்குள்ளே இருக்கும்போது மினிமம் 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் இந்த ஃபுட்பாலை யூஸ் பண்ணி தண்ணி எடுக்கலாம். இதில் வந்து இம்ப்ளர் டெக்னாலஜி ப்ளஸ் ஹைப்ரிட் டெக்னாலஜி 2 டெக்னாலஜி மெர்ஜ் பண்ணுறோம். இது 10 வருஷம் ஆனாலும் சரி 15 வருஷம் ஆனாலும் சரி இங்கே ரிப்பேருங்கிறதே கிடையாது. பெரும்பாலும் எங்கள் விவசாயிகள் வாங்கிட்டு போயிட்டு சார் அது எனக்கு தண்ணி வரல பம்புங்கிற ரிப்பேருங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ 10 வருஷம் 15 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி தூக்கி போட்டு அடுத்த பம்பு வாங்கிக்கலாம். இதுதான் இதோட பியூட்டியே, ரிப்பேருங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விவசாயிகளுக்கு இன்னொரு போர்வெல்லில் இருக்கிற பிரச்சனை, இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் தண்ணி மேலே வந்துருச்சு அப்படின்னா நம்ம கம்ப்ரஸர்னால தண்ணியை தூக்க முடியாது. அதுக்கு ஒரு தீர்வாக தான் ஆக்சிலரி பம்ப். அதாவது பார்த்திங்கன்னா இது மெயின் பம்புனா போரோட பாட்டத்தில் இருக்கும். அதை தொடர்ந்து ஒரு 35% மேலே தள்ளி ஆக்சிலரி பம்புன்னு ஒன்று வைக்கிறோம். இந்த விஷயம் வந்து விவசாயிகளுக்கு பெரும்பாலும் நாங்கள் பல வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். இருந்தாலும் விவசாயிகளுக்கு அதை பற்றி புரியல. ஆக்சிலரி பம்பு என்ன அப்படின்னா இது சப்போர்ட்டிங் பம்பு. இந்த பம்பு என்ன பண்ணால் தண்ணி மழை காலத்தில் தண்ணி மேலே வரும்போது இந்த பம்பு தண்ணியை மேலே தள்ளி விட்டுரும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பம்பு ஈஸியாக தண்ணி மேலே வந்துடும். இதனால் கம்ப்ரஸருக்கு லோடு குறையும், மோட்டர் லைஃப் வரும். பைப்பை மழை காலத்தில் மேலே இழுக்கணும், வறட்சி காலத்தில் கீழே விடணும் அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் விவசாயிகளுக்கு கிடையாது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீடுக்கான ஆக்சிலரி பம்பு, இது விவசாயத்துக்கான ஆக்சிலரி பம்பு. இது பார்த்திங்க அப்படின்னா 2 சைடுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். வாட்டர் பம்பு ஏர் பம்பு அதே மாதிரி கீழே. அது தொடர்ந்து முக்கியமான பம்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த டபுள் பம்பு. இதில் பார்த்துக்கலாம் நீங்கள் டபுள் பம்பு. இந்தியாவிலேயே சப்மர்சரோட அதிகமாக தண்ணி எடுக்கக்கூடிய பம்பு. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு வந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கோயம்புத்தூரில் இருக்கிற சிட்ராக் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெஸ்டிங் லேப் வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணி நீ கோயம்புத்தூரில் இருக்கிற மிகப்பெரிய சப்மர்சிபிள் மோட்டர் கம்பெனியே எடுக்க முடியாத தண்ணி அவங்க எடுத்தால் கூட ஃபார் எக்ஸாம்பிள் 5 HP இல்லை 7 HP அவங்களுக்கு வந்து 2.9 லிட்டர் தான் பெர் செகண்டுக்கு தண்ணி வரும் பட்சத்தில் நம்ம செல்கான் டபுள் பம்பு போட்டிங்க அப்படின்னா 4 லிட்டர் தண்ணி வருது. இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி மிகப்பெரிய சப்மர்சிபிள் மோட்டர் கம்பெனியை விட ஒரு 30% அதிக தண்ணியை செல்கான் டபுள் பம்பில் எடுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இது இதில் வந்து ஒரு ஏர் போய் 2 பைப்பில் தண்ணி வரும். சப்மர்சிபிளோட 1 மடங்கு தண்ணி சேர்ந்து வரும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சும் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 1.5 பைப்பு 5/8 ஏர் ஹோஸு 2 1.5 பைப்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் பம்புக்கு வரக்கூடிய ஆக்சிலரி பம்பு. இந்த ஆக்சிலரி பம்புங்கிறது எல்லாத்துமே கொடுக்குறோம். போரில் தண்ணி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தூக்க முடியல அப்படின்னா இந்த ஆக்சிலரி பம்பை போட்டு தண்ணி எடுத்துக்கலாம். அது தொடர்ந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போரில் ஒரு மினிமம் 30% ஸ்டோரேஜ் இருந்தால் தான் ஏர் கம்ப்ரஸரில் தண்ணி எடுக்க முடியும். அதுக்கு கீழே போச்சுன்னா
நம்ம கம்ப்ரஸரில் எடுக்க முடியாது, அதுக்கு சப்மர்சிபிள் மட்டும்தான். பட் அந்த கேஸுக்கும் ஏர் கம்ப்ரஸர்லேயே தண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மாதிரி ட்ரிபிள் பம்பு. அதாவது பார்த்தீங்கன்னா 3 பைப்பில் தண்ணி வரும். என்னையா புதுசாக சொல்கிறானே, ஒரு பைப்புங்களா 2 பைப்புங்களா, இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம தண்ணியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஏர் போய் 3 பைப்பில் தண்ணி வரும். இந்த பைப் பார்த்தா சின்ன பைப்பாக தான் தெரியும், பட் 3 பைப்பு சேரும்போது நீங்கள் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு தண்ணி சர்வசாதாரணமாக வரும். இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, போரில் வந்து மட்டம் உடஞ்சி போயிடுச்சு, என்னுடைய போரில் ஸ்டோரேஜ் இல்லை, ஒரு 100 அடி தான் இருக்குது, 150 அடி தான் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல நார்மல் கம்ப்ரஸரோ நார்மல் ஃபுட்பாலோ போட முடியாத இடத்துல இந்த மாதிரி 3 பைப்பில் வரக்கூடிய ஃபுட்பாலை போட்டோம் அப்படின்னா இதில் வந்து தண்ணி ஈஸியாக எடுக்கலாம். இதில் வந்து இது இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, சப்மர்சிபிள் பொறுத்தளவு பைப்பு பெருசு போடணும், பட் ஏர் கம்ப்ரஸர் பொறுத்தளவு பைப்பு சின்னது போடணும். விவசாயிகளுக்கு பெரும்பாலும் தெரில, அங்கே பெரிய பைப் போட்டால் தண்ணி அதிகமாக வரும் அப்படின்ட்டு வந்துடுறாங்க. பட் அப்படி கிடையாது. கம்ப்ரஸரை பொறுத்தளவு, ஏன்னா இது ப்ரெஷர் பம்பு, அதில் சொல்கிறேன் ஏர் பம்புன்னு சொல்கிறோம். ஏர் பம்புனா என்ன ஆகும், பைப்பு சின்னது போடணும், பைப்பு சின்னது போட்டால் தான் தண்ணி அதிகமாக வரும். அதுக்காக தான் நம்ம வந்து சின்ன பைப்பு 2 பைப்பு 3 பைப்புன்னு போட்டு தண்ணி அதிகமாக எடுக்கிறோம். அது தொடர்ந்து இன்னொரு மிகப்பெரிய பம்பு, இது பார்த்திங்கன்னா செல்கானோட டபுள் பம்பு. இது சைஸ் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு பைப் வரும், 8 இன்ச்சு போரில் மட்டும்தான் போட முடியும். இது பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர், கும்பகோணம், காவிரி டெல்டா, இந்த மாதிரி டெல்டா பகுதியில் பார்த்திங்கன்னா 100 அடி 150 அடி தான் போர் வைப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 HP மோட்டர் வச்சு போரில் தண்ணி எடுப்பாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணது. ஒரு ஏர் போய் 2 பைப்பில் தண்ணி வரும். இது 2 இன்ச்சு பைப்பு, இது 2 இன்ச்சு பைப்பு, டோட்டலாக 4 இன்ச்சு பைப்பு. 5 இன்ச்சு டு 6 இன்ச்சு தண்ணி எடுக்கலாம். வெறும் 7.5 HP கம்ப்ரஸரில் தண்ணி எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பம்பெல்லாம் பார்த்தோம். இது தொடர்ந்து என்னன்னா, நம்ம கம்ப்ரஸர் எப்படி ஓடுது, தண்ணி எப்படி வருது, குறிப்பாக 2 பைப்பில் தண்ணி வருதா, சப்மர்சர் அதிகமாக தண்ணி வருதாங்கிறத நம்ம லைவாகவே நேரில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம 5 HP மோட்ரு, 5 HP கம்ப்ரஸரு. இது குறிப்பாக பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் பொறுத்தளவு பழைய மோட்டரே போதும். பழைய ரேட்டுக்கே பழைய மோட்டரே ரொம்ப சீப்பான ரேட்டில் வாங்கி ஓட்டலாம். இதே சப்மர்சர் போட முடியாது. இது மோட்டர் மேலே இருக்கிறனால இந்த காயில் போகிற பிரச்சனை, தண்ணி இல்லாமல் ஓடி காயில் போகிறது, மண் வந்து காயில் போகிறது, வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனில் காயில் போகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. இது சப்மர்சிபிள் நீ காயில் போச்சுன்னா மோட்டர் மேலே தூக்கி ஏற்றி இறக்க 5000-10,000 செலவு பண்ணும். இது வந்து காலையில் காயில் போச்சுன்னா நீ சாயந்தரத்துக்குள்ளே காயில் கட்டி வந்து ஓட்டலாம். பட் சப்மர்சிபிள் வந்து தூக்கிறக்கே 2 நாள் ஆகும். அனுப்பிடுங்க. ரெண்டு போர். இப்போ போர் பார்த்தீங்கன்னா ஒரு 500 அடி, 5 HP மோட்டர், 5 HP கம்ப்ரஸர். இப்போ ஓட்டுறது பார்த்தோம். இதில் தண்ணி எப்படி வருதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 1 இன்ச்சு பைப்பு, சுமார் ஒரு 2 இன்ச்சு தண்ணிக்கு மேலே வருது. 5 HP கம்ப்ரஸர்லேயே நம்ம 2 இன்ச்சு தண்ணி எடுக்கிறோம். இது சப்மர்சிபிளாக இருந்தால் 2 இன்ச்சுங்கிறது ரொம்ப சிரமம். 1.5 இன்ச்சு தான் மேக்ஸிமம் எடுக்கிறோம். 2 இன்ச்சு தண்ணி வருது. இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹைப்ரிட் டெக்னாலஜியில் தண்ணி அதிகமாக வரும்போது இதில் வந்து ஏர் 200 மடங்காக பிடிக்கிறதுனால ஏரும் தண்ணியும் தனித்தனியாக வராது. தண்ணியோட மிக்ஸ் ஆகி பபுள்ஸ் மாதிரி மாறி கண்டினியூஸ் வர நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி கண்டினியூட்டி நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ மற்ற ஆர்டினரி ஃபுட்பாலில் வந்து தண்ணி தனியாக காற்று தனியாக மாறி தான் வரும். பட் நம்ம செல்கான் பம்பில் பார்த்தீங்கன்னா ஏர் உள்ளே மிக்ஸ் ஆகிக்கும். இதில் பார்க்கலாம், இதில் நிறைய பபுள்ஸ் மாதிரி வரும். ஒயிட் கலர் வர்றது ஃபுல்லாமே பபுள்ஸ் தான். இந்த பபுள்ஸ் தான் இந்த பம்பை, இந்த தண்ணி பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது வந்து செல்கான் ஃபுட்பாலில் வர தண்ணி தான் அப்படிங்கிறத இந்த டெக்னாலஜி மூலம் தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். இந்த ஒயிட் கலர் தான் பபுள்ஸ். மற்ற பம்பில் காற்று தனியாக தண்ணியை விட்டு வரும். செல்கான் பம்பு இஸ் செப்பரேட், இட்ஸ் யூனிக் பம்பு. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம செல்கானில் 2 பைப்பில் தண்ணி வந்து பார்த்தோம். இப்போ மிகப்பெரிய கேள்வி விவசாயிகள் என்ன கேட்குறாங்கன்னா, பரவாயில்லைங்க 2 பைப்பில் தண்ணி வருது, சப்மர்சல் அதிகமாக தண்ணி வருது, பட் எங்களுக்கு ட்ரிப்புக்கு யூஸ் பண்ண முடியலையே, நாங்கள் சப்மர்சல் போட்டால் ட்ரிப்புக்கு விட்றோம், ஏர் கம்ப்ரஸர் போட்டால் ட்ரிப்புக்கு விட முடியுமா? அதுக்கு விடலாம். அதுக்கு ஒரு செட்டப்பு. நம்ம செல்கான் இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் பண்ணுறோமோ எல்லாத்துக்குமே ஒரு செட்டப்பு, ஒர்க்கிங் மாடல் நம்ம வச்சுக்கிறோம். இதில் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக ஒரு 500 லிட்டர் இந்த பிளாஸ்டிக் டேங்க், அந்த டேங்கில் வச்சு அதை ஒரு பைப் வழியாக இந்த ஒரு பம்பு, இந்த பம்பு பார்த்தீங்கன்னா பழைய ஆயில் இன்ஜின் பம்பு. இது மொத்த செலவு வந்து ஒரு 8000 ரூபா சேர்ந்து வரும். ஒரு பெட்டை போட்டு அந்த பம்பில் செட் பண்ணி அந்த பம்பில் வந்து உங்களுக்கு தண்ணி உள்ளே கொடுத்துட்டோம்னா ஒரே மோட்டர் தான். நம்ம 2 மோட்டர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஒரே மோட்ரு. இந்த சைடு கம்ப்ரஸர் ஓடும், இந்த சைடு இந்த பம்பு ஓடும், இந்த பெல்ட் மூலம் பம்பு ஓடும். இதில் நீங்கள் ப்ரெஷர், ஹெவி ப்ரெஷர் கிடைக்கும். 1000 அடி 2000 அடிக்கு கூட இந்த சிஸ்டத்தை வச்சு
நீங்கள் ட்ரிப்புக்கு எவ்வளோ ப்ரெஷர் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் ஹெவி ப்ரெஷர் கிடைக்கும். என்ன காரணம், இந்த பம்பு மேலேருந்து தண்ணியை பம்ப் பண்ணுது. சப்மர்சிபிளில் வந்து 500 அடி 1000 அடியிலேருந்து மேலே வரும்போது ப்ரெஷர் குறைஞ்சிடும். இது நிலமட்டத்துலேருந்தே தண்ணியை ப்ரெஷர் பண்ணும்போது ஹெவி ப்ரெஷர் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் 2000 அடிக்கு வேணாலும் இந்த தண்ணியை கொண்டு போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தோம், 2 பைப்பில் பார்த்தோம், ட்ரிப்பில் கொடுக்குறது பார்த்தோம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ஏமாந்து போகிறது இந்த மாதிரி ஓசு வாங்குறதுலாம். விலை கம்மியாக கிடைக்குதுங்க அப்படிங்கிறதுக்காக மட்டமான ஓசை வாங்கி விவசாயிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த போர்வெல்லில் வந்து 3 மேஜர் பிரச்சனை. தண்ணி கம்மியாக வர்றது, தண்ணி விட்டு விட்டு வர்றது, பைப்பில் உப்பு கட்டுறது, மழை காலத்தில் பைப்பை மேலே இழுக்கிறது. அதுக்கு தான் நம்ம வந்து ஃபுட்பால் போடுறோம். மெயினாக அந்த உப்பு கட்டுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ஹெச்டிபி பைப்பில் வந்து டபுள் கோட்டிங் வரும். அதில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒயிட் கோட்டிங் வரும். இந்த சிலிக்கான் டை ஆக்சைடு, இந்த சிலிக்கா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வலுவலுப்பாக இருக்கும். இந்த வலுவலுப்பாக இருக்கிறனால என்ன ஆகுனா தண்ணி மேலே வரும்போது உப்பு ஒட்டாது. இப்போ வந்து காற்றை வந்து நம்ம கம்ப்ரஸரில் கொடுக்கும்போது ஹீட்டான காற்று வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆகும்போது உப்பாக மாறும். அதாவது கார்பனேட்டாக மாறுது. அந்த கார்பனேட்டை தான் இங்கே வந்து ஒயிட் கலரில் ஒட்டுது. அதுதான் உப்பு. சில விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஓசையை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக தான் செல்கானை வந்து ஒயிட் கலர் கோட்டிங்கில் பைப் கொடுக்குறோம். நீங்கள் வந்து மாற்றி வாங்கிடாதீங்க. இப்போ வந்து செல்கான் வந்து ஒரு 10 வருஷ வாரண்டியோட நம்ம வந்து ஓசிலேயே மெயின்டைன் பண்ணிப்போம். ஐஎஸ்ஐ பிராண்டில் செல்கானுங்கிற பிராண்டில் நம்ம வந்து ஓசு கொடுக்குறோம். எல்லாத்துலேயுமே நம்ம செல்கான் இருக்கும். தயவுசெய்து விவசாயிகள் விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்ட்டு தங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் ஏமாந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா செல்கான் அப்படிங்கிற நேம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்பால் பார்த்தோம், 30 வகையான ஃபுட்பால் பார்த்தோம். அதுக்கடுத்து டபுள் பைப்பில் பார்த்தோம், ட்ரிப்பில் எப்படி போகலான்னு பார்த்தோம், ஓசை பார்த்தோம். ஓசை நம்ம சொந்தமாக செல்கானுங்கிற பேர் தயாரிக்கிறோம். அது தொடர்ந்து விவசாயிகளுக்கு A to Z செல்கானுங்கிற பேர்லேயே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோட்டர் கம்ப்ரஸரும் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸர்லாம் ஹெவி டைப் மாடல் போடுறோம். ஹெவி டைப் மாடல் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து 7 பேரிங் போடுறாங்க அப்படின்னா நம்ம 2 சைஸ் மேலே போட்டு 9 பேரிங் போட்டு கம்ப்ரஸரோட லைஃப் அதிகப்படுத்துகிறோம். அப்புறம் கம்ப்ரஸர் வந்து ஹெவியாக வந்து லோடு வாங்குச்சு அப்படின்னா இந்த ஆயில் சீல் பிடிங்கிரும். அந்த ஆயில் சீல் பிடுங்காமல் இருக்கிறதுக்காக 2 ஆயில் சீல் போடுறோம். சிங்கிள் ஆயில் சீல் போட்டால் பிடிங்கிரும் அப்படின்னா 2 ஆயில் சீல் போடுறோம். லைஃப் வரணும் அப்படிங்கிறதுக்காக 2 சைஸ் பேரிங் அதிகமாக போடுறோம். அதனால் மற்ற நார்மலாக கிடைக்கிற கம்ப்ரஸரை விட நம்ம செல்கான் கம்ப்ரஸரோட லைஃப் 2 to 3 வருஷம் அதிகமாகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்கான் பிராண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய நேம் பிளேட். இதை செய்த விவசாயிகள் வந்து போலிகளை கண்டு ஏமாறக்கூடாது. நிறைய டூப்ளிகேட் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. அதனால் செல்கான் பிராண்டை மட்டுமே வாங்கி பயன்படுத்தணும் தான் அப்படிங்க சொல்கிறோம். இது வந்து நம்மளுடைய கம்ப்ரஸரோட மேனுஃபேக்சரிங் யூனிட். இப்போ நம்ம வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராடக்ட் பார்க்குறாங்க நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கம்ப்ரஸருக்கு பொறுத்தளவு இதில் மெயினாக 3 பாட்டு தான். ஒன்று வந்து பேரிங்கு, எஸ்கே பேரிங் போடுறோம். அடுத்தது வந்து அந்த பேரிங்க்கு வரக்கூடிய ரிங்ஸு, நம்ம வந்து ஐபிஎல் ரிங்ஸு, எஸ்கே பேரிங்கு ஐபிஎல் ரிங்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லார்சன் பிஸ்டன் லார்சன்னு ஹெச்ஏபி இந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக டாப் பிராண்டட் கம்பெனி என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்ப்ரஸர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து 2 டைப் ஆஃப் டெஸ்டிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கம்ப்ரஸரையே வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து டிஸ்பேட்ச் கொடுக்குறோம். என்ன காரணம் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு தடவை லோட் டெஸ்ட் கொடுப்பாங்க, சிலிண்டரில் வர காற்றை ட்ரம்மில் கொடுத்து லோட் டெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்முடைய கம்பெனிலேயே இருக்கக்கூடிய போர்வெல்லில் கொடுத்து என்ன ப்ரெஷர் தண்ணி வருதா இல்லையா, எப்படி தண்ணி வருது அப்படிங்கிற ஒரு மினிமம் ஒரு 3 மணி நேரம் கம்ப்ரஸரை ஓட விட்டு தான் விவசாயிகளுக்கு வந்து நம்ம டிஸ்பேச்சாக கொடுக்குறோம். இது எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் விவசாயிகளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய நாலேஜுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் பொருளை விவசாயிகளுக்கு கொடுக்கணும். விவசாயிகளுக்கு சிரமப்படுத்தக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கம்பெனி ஏற்றுக்கணும். ப்ளஸ் 1 வருஷ வாரண்டியோட செல்கான் கம்ப்ரஸர், செல்கான் பைப்பு, செல்கான் ஃபுட்பால், செல்கான் ஸ்டார்டர், செல்கான் மோட்ரு அத்தனையுமே செல்கானுங்கிற பேரில் நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பைப்பில் வந்து பார்த்தோம். சப்மர்சரோட அதிகமாக தண்ணி வந்துச்சு, 2 பைப்பில் வந்துச்சு, 2 இன்ச் தண்ணிக்கு மேலே வந்துச்சு 5 HP கம்ப்ரஸரில். இப்போ வெறும் 2 HP கம்ப்ரஸரில் சிங்கிள் பைப்பில் எப்படி தண்ணி வருது அப்படிங்க பார்க்கலாம். 2 சிங்கிள் பைப் அப்படின்னா ஒரு ஏரு ஒரு வாட்டர் பைப்பு. இந்த வாட்டர் பைப்பில் தண்ணி எப்படி வருதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதிலேயே வந்து செல்கான் பம்பு திருப்பி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை திருப்பி பார்த்துக்கலாம். சந்தேகமாக இருக்கிறவங்க அவங்க நேராக வந்து நம்ம சிஸ்டத்தை நேராக பார்க்கலாம். பட் பம்பு எப்படி வேலை செய்யுங்கிறதையும் நீங்கள் அந்த தண்ணியை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இதில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்த பபுள்ஸ் இதுதான் நம்ம திருப்பி அங்கேயும் டபுள் பம்புலையும் காமிச்சேன், இப்போ சிங்கிள் பம்புலையும் காமிக்கிறேன். இதில் பாருங்கள், அந்த காற்றுங்கிறது தனியாக தெரியாது.
காற்றுங்கிறது தனியாக தெரியாது. அந்த காற்று வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆகி பபுள்ஸாக மாறி அந்த வெள்ளை வெள்ளையாக தெரியுது பூரா நம்ம பபுள்ஸ். இதுதான் நம்ம செல்கானோட ஹைப்ரிட்டோட ஒரு மிகப்பெரிய விஷயம். நீ மற்ற தண்ணி பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது செல்கான் ஃபுட்பாலா இல்லை ஆர்டினரி ஃபுட்பாலா இல்லை டூப்ளிகேட் ஃபுட்பாலா அப்படிங்கிறத மிகப்பெரிய விஷயம்லாம். இப்போ நிறைய பேர் டூப்ளிகேட் போடுறங்கிற பேரில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேலே கோர்ட் நடவடிக்கை போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கிறோம். கூடிய ஊரில் ஒரு சில அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் நம்ம செஞ்சுட்ருக்கோம். இந்த வீடியோ வாயிலாக இந்த யூடியூப் சேனல் வாயிலாக இந்த போலிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுக்குறோம். விவசாயிகள் நிறைய போலிகளை வாங்கி ஏமாந்து போயிடறாங்க. அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தகவலாக செல்கான் பம்பு இதெல்லாம் தான் ஒரு சிம்டமாக நம்ம சொல்கிறோம். இந்தியாவிலேயே உலகத்திலேயே பேட்டன் வாங்கி பண்ணக்கூடிய ஒரே கம்பெனி செல்கான் இண்டஸ்ட்ரி மட்டும்தான். 30 மாடல் வச்சுக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இதுக்கான ரிசர்ச் நடந்துட்டு இருக்குது. இன்னும் இதை விடவும் அதிகமாக தண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம தமிழக அரசும் சரி இந்திய அரசும் சரி மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்குது. இன்னும் கூடிய விரைவில் செல்கானோட 3.0 3வது வெர்ஷனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது ஒரு செட்டப் நம்ம வச்சுக்கிறோம் கம்பெனியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்கான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாவே எங்களுக்கு வந்துருப்பவங்களுக்கு தெரியும். ஒரு 1.5 ஏக்கரா சுற்றளவில் செல்கான அத்தனை கண்டுபிடிப்புகளும் டெமோவாக வச்சுக்கிறோம். எந்த பொருளையும் சும்மா வந்து போய் காமிச்சிட்டு விளம்பரத்துக்காக வியாபாரத்துக்காக பண்ணுறதில்ல. இங்கே வந்தால் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு டெமோ இருக்குது. ஏன்னா நான் விவசாயிகள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த சிஸ்டமும் இப்போ வந்து ஏர் கம்ப்ரஸில் வந்து தண்ணி அதிகமாக எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே செஞ்சுட்ருக்கிறோம். இது ஒரு குறிப்பிட்ட மாடல். இப்போ போர்வெல் அப்படின்னா நம்ம டபுள் பைப் அப்படின்னா தண்ணி வந்து விவசாயிகள் வந்து அப்படியே கொண்டு போவாங்க. ஒரு 100 அடி 200 அடி இந்த பைப்பு வர தண்ணியை காற்றோடவே உள்ளே கொண்டு போவாங்க. பட் இந்த மாதிரி கொண்டு போகும்போது ஒவ்வொரு 100 அடிக்கும் 10% தண்ணி குறையும். அதை அவாய்ட் பண்ணி 100% எஃபிஷியன்சியாக எப்படி எடுக்கணுங்கிற சிஸ்டத்தை நம்ம கம்பெனியில் வச்சுக்கிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா போர்லேருந்து வர பைப்பு இந்த மாதிரி ஹைட் உள்ள ஒரு பைப்பு கேசிங் பைப்பு நிறுத்தி அதுக்கு கீழே ஒரு 2 இன்ச்சு பைப்பு வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். எந்த காரணத்தை கொண்டும் அதிகபட்சம் ஒரு 30 to 40 அடி மட்டும்தான் இந்த போரில் வர பைப்பு அப்படியே யூஸ் பண்ண முடியும். இதே வந்து நான் வந்து டவுனில் கொண்டு போகிறேன் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் டேங்கை வச்சு அதில் உள்ள விட்டு கொண்டு போகலாம். இல்லைங்க என்னுடைய தொட்டி ஒரு 10 அடிக்கு மேலே இருக்குது, ஒரு 5 அடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான விவசாயிகள் இந்த மாதிரி ஒரு கேசிங் பைப்பை நிறுத்தி அதுக்குள்ளே அந்த பைப்பை விட்டு அதிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் இருக்கிற 100% தண்ணியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், ஈரோடு கரூர் ரோடு, கணபதிபாளையம். இங்கே வந்து சப்மர்சிபிளுக்கு மாற்றாக சப்மர்சிபிளோட அதிகமாக தண்ணி எடுக்கக்கூடிய செல்கான் ஏர் பம்பை பேஸ் பண்ணி 30 மாடல் பம்ப் பண்ணி 1 பம்பு 2 பம்பு 3 பம்பு எல்லாமே இது வரைக்கும் பார்த்தோம். பம்பு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். 2 பைப்பில் தண்ணி வருது எப்படின்னு பார்த்தோம். மோட்டர் கம்ப்ரஸர் எப்படி ஓடுன்னு பார்த்தோம். அது இல்லாமல் ஏர் கம்ப்ரஸரில் ட்ரிப்பை வச்சு ட்ரிப்புக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அதுக்கான மாடலையும் பார்த்தோம். அது தொடர்ந்து கம்ப்ரஸர் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, பைப்பில் எப்படி டபுள் கோட்டிங் எப்படி இருக்குது, ஒயிட் கோட்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். டபுள் பைப் பார்த்தோம், சிங்கிள் பைப் பார்த்தோம். அதுவும் குறிப்பாக ஹைப்ரிட் மாடலில் தண்ணி எப்படி வருது, பபுள்ஸ் இல்லாமல் எப்படி தண்ணி வருது அதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து A to Z ப்ராடக்ட் நம்ம செல்கான் இண்டஸ்ட்ரியே பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து வெஹிக்கிள்ஸ் நம்ம வச்சுக்கிறோம், சொந்தமாக வெஹிக்கிள் வச்சு பண்ணுறோம். அதுக்கு ரோலர் வச்சுக்கிறோம். ரோலர் வண்டியிலேயே ஒரு 2 மணி நேரத்தில் கஸ்டமர் சொன்னாங்க அப்படின்னா 2 ஹவர்ஸில் நம்ம வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறோம். இந்த மாதிரி A to Z சர்வீஸ் நீங்கள் வந்து செல்கான் இண்டஸ்ட்ரீஸில் வந்து எங்கள் மார்க்கெட்டிங் டீமை பார்த்து தயவுசெய்து நிறையா கூப்பிடுவாங்க. சார் இவர் கூப்பிட்டா பேசுறதில்ல அந்த மாதிரி. ஏன்னா எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வருது, ஏகப்பட்ட என்கொயரிஸ் வருது. இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, சவுத் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம். அப் டு காஷ்மீர் டு கன்னியாகுமரி, நாகாலாந்து கூட இப்போ போனது கொடுத்தோம். அது வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா USA, துபாய் போன்ற கண்ட்ரி, இப்போ ஸ்ரீலங்கா கூட இப்போ ஆர்டர்ஸ் வந்துருக்குது. இந்த மாதிரி தமிழகத்தை தொடர்ந்து இந்தியாவை தொடர்ந்து உலகம் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்ன பொறுத்தளவு விவசாயிகள் எல்லாருமே எங்கிட்ட தான் வந்து பேசணும். எங்கள்கிட்ட தயவுசெய்து பேசாதீங்க. மார்க்கெட்டிங் டீம் மட்டும் 15 பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கூப்பிடுங்க, அவங்க நம்பர் கொடுங்க. அவங்க உங்களுக்கு தெளிவான தகவல்களை கொடுப்பாங்க. இது வரைக்கும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து வரும் செல்கான் விவசாயிகளுக்கும் நம்மளை போன்ற யூடியூபர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிஞ்சுக்கிறோம். எங்களை பற்றி காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா எங்கள் யூடியூப் சேனல் கீழே அந்த நம்பர் வருது, கூப்பிடுங்க. அது தொடர்ந்து எங்களுடைய செல்கான் யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் பார்த்து பயன்படணும். நன்றி, வணக்கம்.